விஜயின் பிரச்சார வாகன ஓட்டுநர் மீது 2 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளை நாம் திரையில் காணலாம். செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைகிறார். இது தொடர்பாக கணபதி, விவரங்கள் என்ன? கரூர் வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தில் விஜய் வாகனம் மற்றும் ஓட்டுநர் மீது 2 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 27ஆம் தேதி அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டத்தை பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கரூர் வழியாக கரூர் வருவதற்காக கரூர் மாவட்ட எல்லையான தலவாபாளையம் பகுதியில் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மிகுந்த கூட்ட நெரிசலுக்கிடையே இருசக்கர வாகனத்தில் அஜாக்கிரதையாக இருவர் ஓட்டி வந்து விஜய் வாகனத்தின் முன்பு கீழே விழுந்து காயமடைந்தனர். அவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். இந்த நிலையில் வாகனத்தை அஜாக்கிரதையாக ஓட்டியதாக கருதி கரூர் வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தில் விஜய் கார் ஓட்டுநர் மீதும் இருசக்கர ஓட்டி வந்த இருவர் மீதும் 2 சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.